ஒரு ஒரு பர்சன் வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்கான் அப்படின்ற போது அவன் நிறைய விஷயத்த வந்து உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ அவன் வந்து ஒரு கட்டத்துல மேபி அவன் அதை வெடிக்கலாம். ரொம்ப எப்படியோ எக்ஸ்ப்ளாய்டுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, வெடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்ற போது அவன் கிட்ட இருக்க எல்லா குறையும் வெளியே வந்துடும். அது லைட்டா வாமிட் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படியே இருக்க கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. கடைசி வரைக்குமே வந்து ரொம்ப பேஷன்ஸாவும் இருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்க பீப்புள் வந்து கிளைண்டா வந்து உங்களை மீட் பண்ணிருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆக்சுவலி ரொம்ப பொறுமையா சொன்னீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. வேற அகைன் தேர் இன் சர்வைவல் மோட் தான். அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது. என்ன பண்ணன்னு தெரியல, எல்லாமே பொறுத்து போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள நீங்க சொன்ன மாதிரி பேசி புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கிளியர் அவுட் பண்ணுவேன். அதே மாதிரி இதை பத்தி பேசல இன்னொன்னு நான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ மாஸ்லோஸ் லான்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குமே தேவைகள் வந்து ஒரு பிரமிட் மாதிரி வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைக்காலஜிக்கல் நீட்ஸை வந்து மீட் பண்ணி ஆகணும். அது சர்வே மோட்ல இருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளோட சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கான ஒரு ஃபுட், வாட்டர், ஷெல்டர், க்ளோத்திங் அது எல்லாமே இருக்குதா. ஸோ அவங்க கிட்ட பேசலையும் நான் இப்படிதான் வந்து கேட்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல இருந்து போகலாம். இதெல்லாம் எந்த நிலைமையில இருக்குது, அவங்களுக்கான ஒரு இருக்கிறதுக்கான இடம், அந்த சாப்பாடு, இது எல்லாமே எப்படி இருக்கு, இதுல ஏதாவது த்ரெட் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி, அவங்க தூக்கம் இது எல்லாமே இட் ஷுட் பி ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்களோட சேஃப்டி வரும். ஸோ அவங்களோட சோஷியலி அவங்க இருக்கிறது, அவங்களோட ஹெல்த்து, ஃபேமிலி அதெல்லாமே. அதுக்கப்புறம் தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப். ஸோ இது வந்து கீழே இருக்கிற 3 இதுதான் வைங்களேன். இதுலயே எங்கேயாச்சும் வந்து இட் இஸ் நாட் ரைட்னா, வென் தேர் இஸ் சர்வே மோட் வி ஹாவ் டு ஒர்க் அட் தட் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். இப்போ வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஷெல்டரே இல்லாதவங்க வந்து தே கேனாட் பி ஒர்க்கிங் ஃபார் அ ஃபேமிலி ஆர் இது. இந்த சென்ஸ் வந்துட்டு இட் ஒன்ட் பி குட். தே கேனாட் அச்சீவ் எனி திங் இன் தட் அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த லா இதை வந்து ஐ பி ஆக்சுவலி அப்ளை ஃபார் எவ்ரி ஒன் தட் எங்கே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்படி கேட்ட மாதிரி பீப்புள் ஹூ பிரேக் டவுன் அட் சம் பாயிண்ட், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நான் வந்து ரெடி பண்ணி ஆகணும் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வந்திருக்காங்க. வேர் அவங்களுக்கான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். சில பேர் ஃபிசிக்கல் அபியூஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கேல இதுக்கு மேலே எனக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல இல்லை. ஸோ ஐ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஹாவ் கம். இப்போ ஏன்னா நிறைய ஹோம் மேக்கர்ஸ் தான் மோஸ்டா நீங்க வராங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம ஏன்னா அதை பத்தி நாங்க நிறைய பேசல. ஏன்னா இந்த பாயிண்ட்ல அது பேசினா கொஞ்சம் மேபி கேட்குற கம்மியான சர்க்கிளுக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி எங்களோட லிசனர்ஸ்லேயே கொஞ்சம் பாதிக்கு பாதி பர்சன்டேஜ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்றது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. அதை தவிர்த்து இப்போ பிசிக்கல் அபியூஸ் அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு யூனிக்கான ஒரு பிரச்சனை ஏதாச்சும் இருக்கா, இல்ல அதுக்கு அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன் மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸோ ரிலேஷன்ஷிப்ல இந்த ப்ராப்ளம் வரையில அவங்களுக்கு ஜென்ரலாக என்ன இதோட வருவாங்கன்னா, எனக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வந்து வேணும். ஓகே, இவ்வளோ வருஷம் வந்து நான் ஃபேமிலிக்காக இது பண்ணேன், குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்து போயில ஐ வாண்ட் டு பி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். எனக்கு இந்த லைஃப்ல என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்கையில் ஐ சிட் வித் தம் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்ன வேணும், வாட் ஆர் தேர் டிசைர்ஸ், ஃபர்ஸ்ட் எல்லாமே டிசைர்ஸ்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் ஐ ஃபீல் தட் இஸ் த பேசிக் ஆஃப் அவர் சர்வைவல் மாதிரி எனக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா எந்த விஷயங்கள் எனக்கு வேணும் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட டிசைர்ஸ் என்ன, ஓகே, ஸோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, எங்க வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் ஓகே இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் தேர் பேஷன், லெட்ஸே அவங்க ஃபினான்ஷியலி எனக்கு இண்டிபெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கண்டிப்பா எல்லாருமே ஸ்கில்ஃபுல்லா இருப்போம். பட் அது என்ன எது நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து வி ஹாவ் சர்டன் டூல்ஸ். அதை வச்சு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க பேஷனை கண்டுபிடிச்சு அதுக்கடுத்து சரி ஓகே இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. சில பேர் வந்து இந்த
மசாலா பண்ணி நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். பட் அவங்க பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் வந்து நிறைய இருக்காது. பட் ஆனால் இந்த மேக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அவங்க எங்கே லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை எடுத்துட்டு கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். இதுதான் வந்து இவங்க ப்ராசஸ். இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க அடையிறதுக்காக நோக்கி அவங்க கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதா வந்துட்டு லைஃப் கோச் ஜர்னியாக அங்கே வந்து இருக்கும். ஸோ எனக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப், அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும்ல, வேற அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்கே இருக்காது. ரொம்பவே ஷேம் அண்ட் கில்ட் வந்து ஐல் பி கேரியிங் ஆன் அ லாட். இதில் என்ன ஆகும்னா இதில் அவங்களோட ஐடென்டிட்டியை தே வில் லூஸ். அவங்கள எப்படி வந்து சுத்தி இருக்கவங்க சித்தரிச்சிருக்காங்களோ ஓகே நான் இப்படிதான், இதுக்கு மேல நான் இல்ல, நான் இப்படிதான்னு அவங்க போட்ட அந்த வட்டத்துக்குள்ளேயே அவங்க வந்து இருந்துப்பாங்க. எல்லாம் தே லூஸ் ஐடென்டிட்டி. அந்த மாதிரி வந்து நான் பார்த்திருக்கேன். அப்புறம் அவங்க கிட்ட பேசி அவங்க அவங்க யாரு அப்படின்னு அவங்களுக்கே வந்து தெரிய வைக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், பட் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஸோ அப்படி சில பேர் வந்து தே ஹாவ் திஸ் ரியலைசேஷன். ஸோ இட் டேக்ஸ் ஒரு 3-4 months ஆகும். வேர் வி ஹாவ் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes தேல் பி ஸ்பெண்டிங் ஃபார் த ஒர்க் வாட் ஐ கிவ். அது வந்து ஃபுல்லுமே செல்ஃப் ஒர்க் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ஒர்க் ஆன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், செல்ஃப் ரியலைசேஷன். அதுதான் வந்து ஃபுல்லுமே இருக்கும். அது பண்ண பண்ண தி ரியலைஸ் அ லாட். நான் யாரு, வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அற்புதமா வந்து சில பேர் தி ரியலைஸ் அண்ட் தே ஹாவ் சூசன் த பாத் வேர் ஐ வாண்டட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு. வேற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர் அந்த ஹானஸ்டிக்கே வந்து இடம் இருக்காது. இந்த சென்ஸ் வந்து தே வுட் பி வெரி ஹானஸ்ட், பட் த அதர் சைட் வந்து ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஒரு ஹானஸ்டி இருக்காது. அப்படிங்கல இட் வில் பி இன் த வேர்ஜ் ஆஃப் பிரேக்கிங். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வி டோன்ட் சே யூ ஹாவ் டு டூ திஸ், நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுங்கன்னு நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். பட் வி மேக் தெம் டு ஹாவ் அ மைண்ட் செட். அவங்க அந்த மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகே ஸ்ட்ராங்கான அந்த ஒரு கிளாரிட்டியும் மைண்ட் செட் வந்துருச்சுன்னா வாட் டிசிஷன் தே ஹாவ் டு டேக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வி வில் எக்யூப் தெம் அண்ட் பிரிங் தெம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் ஹோம் மேக்கர்ஸ் கிளைண்ட்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் ஹேவ் ஒர்க் வித் தம். ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்ன்ற விஷயம் வந்துச்சு அப்படின்னாலே அவங்களோட சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து கொஞ்சம் நடந்துரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மேபி ஏதோ ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்ற போது அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதோ இல்ல அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்டே வந்து அவங்க போய் கேட்கணும்ன்ற ஒரு நீட் இருக்காது. ஸோ தே ஷுட் பை இஃப் தே வாண்ட் சம்திங். எப்படி சொல்றது, ஒரு ஆசைப்பட்ட விஷயத்த அவங்க பார்க்கும் போது மேபி ஒரு சில பேர் வந்து அதை வாங்கி கொடுக்கலாம். நான் எல்லாருமே வந்து நம்ம எப்படி சொல்றது கீழே இறக்கி பேசக்கூடாது, கெட்டவங்க அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. ஃபியூ ஆர் தேர் மோஸ்ட்லி. ஏன்னா நிறைய பேரோட லைஃப்ல வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு வந்து ஒரு பேஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது வந்து ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் எங்களோட கெஸ்ட் வந்து பேசியும் நான் வந்து அதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன், அதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா அதை அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும் போது நமக்கு அந்த ஃபீல்னஸ் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்கணும்ன்ற போது நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போனோம். மேபி அவங்க கரெக்டா இருந்துட்டாங்க அப்படின்னா நம்மளும் வந்து கரெக்டா இருந்துக்கலாம். அவங்க வந்து அந்த அதர் ஹேண்ட்ல வந்து வேற மாதிரி இருக்காங்க, நெகட்டிவா இருக்காங்கன்ற போது நாம வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இண்டிபெண்டான விஷயத்த நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னா அங்கங்க நடக்கிற ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்கு வந்து நம்மளால வந்து இது பண்ண முடியும். எப்படி சொல்றது, அத அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளால வாங்கிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு. இத வந்து மோஸ்டா இருக்க ஒரு பீப்புள்ல இருக்க ஹவுஸ் மேக்கர்ஸ் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டாங்கன்ற போது அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து இப்போ நம்ம சர்வைவல் பத்தியும் அதுல நடக்கிற ஒரு சில விஷயத்த பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஸோ இப்ப நீங்க நிறைய பேரை மீட் பண்ணிருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க நான் வந்து டேல வந்து அட்லீஸ்ட் யாருக்கிட்டனா கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்ற ஒரு பாயிண்டோட தான் நான் வந்து தூங்கவே போவேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க. இப்போ இத வந்து எப்படி எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியல. அந்த ஒரு நாள் வந்து நீங்க யார்கிட்டயுமே வந்து பேசாம சைலண்டாவே இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கிறேன். அதாவது கிளைண்ட்ஸ் கூட பேசாம இருந்ததும் சரி, இல்ல ஃபேமிலி கூடயும் வந்து இல்ல ஜென்ரலாவே கேக்குறேன். ஜென்ரலாவேனா கிளைண்ட்ஸ் கூட பேசாம இருந்தா சொல்றீங்களா? இல்ல ஜென்ரலா எல்லாமே இப்ப எல்லாமே கவர் பண்ணின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். இப்போ
ஒரு நாள் ஃபுல்லா நீங்க யார்கிட்டயுமே பேசாம கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகி உட்காந்துருக்கீங்க. Okay. Some days are low in the sense when I feel low, when I don't feel like speaking, I have been. So except எனக்கு ஒரு 3 வயசு பொண்ணு இருக்கா. So as a parent I'll be a different role. But மத்தபடி certain disagreements வருது வரையில, of course when I feel low, I take a distance. It's like கொஞ்சம் டைம் எடுத்து என்ன ஆச்சு ஏன் அப்படின்னு when I am low அப்படிங்கல I have taken some distance to reflect what is going on, what I am thinking. அது கொஞ்சம் டைம் கொடுப்பேன் instead of getting into any immediate arguments or anything. So அந்த மாதிரி டைம்ல of course கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வந்து சைலன்ஸ் I have been there. அந்த விஷயம் வந்து இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வியே எனக்குள்ள இருந்துட்டு இருந்தது. ஏன்னா அதனாலதான் அதை நான் கேட்டேன். ஸோ டோன்ட் டேக் இட் எஸ் பர்சனல் மேம். இல்ல இல்ல கண்டிப்பா ஏன்னா ஆக்சுவலா அந்த டைம்ல இருக்கும் போது இப்ப நீங்க ரியாக்ட் பண்றது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் எனக்கு. புரியுது. இது டெக்னிக்கலா இல்லாம ரியல் டைமா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அதோட ஒரு சொல்யூஷன் என்னன்றது எனக்கு அது தெரியணும்ன்றதுனால தான். ஓகே ஓகே புரியுது எனக்கு உங்களோட கேள்வி. ஸோ ஒரு லைஃப் கோச் ஆகுறதுக்கு முன்னாலேயே வந்துட்டு என்னோட மென்டர் என்னோட மென்டர் பிரியா தண்டபாணி சென்னையில் இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹேவ் டு டெல் அபவுட் ஹர் அட் திஸ் பாயிண்ட். ஸோ அவங்க சொன்ன இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறணும். ஸோ நான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான் வந்து அறிவுரைகள் சொல்லலாம், பட் அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு ஃபாலோ. அதில் வந்து நான் ரொம்பவே வந்து ஐ ஸ்டிக் டு மை வேல்யூ. ஸோ எனக்கு டைம் எடுத்துச்சு லிட்டரலி 2 years வேர் ஐ ஹேட் டு சேஞ்ச் ஆல் த பேட்டர்ன்ஸ். போட்ட கோட்டெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப போடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஐ ஹேட் டு ரீவயர் சோ மெனி திங்ஸ் இன்சைட் மை செல்ஃப். ஒரு விஷயத்த நான் எப்படி ஹேண்டில் பண்ணேனோ அதை இனிமே நான் வந்து இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறது இல்லாம வாட் எவர் இட் இஸ். ஒருத்தர் அங்க இருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் அவங்க முன் வைக்கிறாங்கன்னா அது கரெக்டா, அவங்களோட சைட்ல இருந்து நியாயம் இருக்கலாம், ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஐ ஸ்டார்டட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் திங்கிங். ஸோ அப்படி இருக்கையில எதுவுமே இமீடியட்டாக நான் எல்லாமே இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது வந்து எனக்கு வந்து இட் ஸ்டார்ட் டு ரெடியூஸ். அண்ட் நான் யூஸ்வலாக பயங்கரமாக கோவப்படுவேன். தட் இஸ் ஃப்ரம் மை ஏர்லி டேஸ் ஐ ஹேட், எனக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணல ஐ அகெயின் ஹேட் டு சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குள்ளேயே அந்த ஒரு மாற்றம் கொண்டு வந்தாதான் என்னால் வந்து ஒரு 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 எனர்ஜியோட ஐ கேன் டெல் பீப்புள், ஒரு கான்ஃபிடன்ஸோட அது வந்து ஒரு அத்தாரிட்டி என்னால் சொல்ல முடியும். சி டேக் திஸ் லைக் திஸ், இது இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் லைஃப்லயுமே எனக்கு பயங்கரமா அசிஸ்டன்ஸ் வந்துச்சு இனிஷியலா. அது எப்படி இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டோம், டக்குன்னு அதை எப்படி இப்படி மாத்துறது அப்படிங்கிற மாதிரி. பட் எவ்ரி திங் இஸ் ஃபார் குட், திஸ் இஸ் ஃபார் குட், அதை ஏன் நான் பண்றேன் என்னோட ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்காக அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் என்ன நானே நான் நிறைய மாத்திக்கிட்டேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி வேர் வென் ஐ யூஸ் டு கெட் இன் டு சம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஒரு வந்து டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கேல, ஐ டுக் அ ஸ்டெப் பேக் அண்ட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட். இப்போ வந்து நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா, சரி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு. இல்லை அதுல என்னோட ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது வந்து நம்ம எப்படி சொல்லணுமோ ஜென்டலான விதத்துல எடுத்து சொல்லலாம், அது எப்படி பண்றது அப்படின்ட்டு பண்ணல. த குவாலிட்டி ஆஃப் மை லைஃப் ஆல்சோ ஸ்டார்டட் டு இம்ப்ரூவ். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்குது அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் தட் அப்படின்னு வந்து ஹி வாஸ் சேயிங். ஸோ நானே எனக்கு ஒரு லைஃப் கோச் மாதிரி வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அண்ட் ஸ்டில் ஐ எம் தட். இட்ஸ் ஒரு ஆன்கோயிங் ஜேர்னி தான். லைஃப்ல ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் லிட்டரலி டீச்சர்ஸ் அஸ் அ லாட் வென் அன்லெஸ் we are open to learn. ஸோ நம்ம எப்போ அந்த லேர்னிங் ஓப்பனாக இருக்கையில நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கிக்கலாம், நம்மளை நல்ல விதத்துல மாத்திக்கலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி எல்லாருக்குமே. நம்ம கொஞ்சம் லைட்டா தான் இந்த எபிசோட வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம். மேபி நம்ம அடுத்த ஒரு எபிசோட்லயுமே நம்ம நிறைய இன்னும் எலாபரேட்டா பேசுவோம். ஸோ கடைசியா என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, இது முதல்ல கேட்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். இப்போ ஒரு டைம்ல டே கண்ணாய் உட்காந்து நம்ம லைஃப் கோச் ஆயினோம் அப்படின்ற ஒரு அந்த வேலை நம்ம போகணும்னு முடிவு பண்ண டைம் இது. ஸோ என்னோட லைஃப்ல அந்த பாயிண்ட் வந்து இட் கேம் அவுட் வென் ஐ வாஸ் அ மாம். ஸோ வென் என்னோட மதர்ஹுட் ஜேர்னியில் என்டர் ஆனதுமே என்னோட ஒரு பேரண்டா ஐ ஹேட் சோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவர் தேர். ஸோ அப்படி இருக்கையில ஐ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள். அதை வந்து என்னோட கிட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால ஐ ஹேவ் டு பி அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹர். ஸோ எனக்குன்னு ஒரு ஜட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள்லாம் நான் மாற்றணும், இந்த மாதிரி நான் வந்து ஐ ஷுட் டேக் இட் ஃபார்வர்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் ரெடி டு ஒர்க் ஆன் தட். எனக்கு அதை எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கையில எப்போ நான் ஒரு அம்மா ஆனேனோ அப்போ வந்து ஐ ஹேட் திஸ் ரியலைசேஷன். ஐ ஃபெல் தட்
தட் கிட், அந்த குழந்தை தான் வந்து எனக்கு குரு அப்படின்ட்டு நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஷீ தாட் மீ so many things. வந்துட்டு ஒரு பொறுமைனா எப்படி இருக்கணும். ஸோ அவங்க குழந்தைங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்து வந்து அவங்க வளர்றதை விட நம்மளை பார்த்து தான் அவங்க வளர்றாங்க. அப்படிங்கல ஐ வாஸ் so conscious that I should be a better human. இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான் வந்து இட் வாண்டட் மீ டு டேக் திஸ் பாயிண்ட். அண்ட் ஆல்சோ இதை வந்து நான் இதை வந்து வலியுறுத்தணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டக்காக இருக்கிறவங்க கிட்ட ஐ நீட் டு லைக் ஹேண்ட் ஹோல்ட் அண்ட் ஹெல்ப் தெம் அப்படிங்கிற மாதிரி இட் வாஸ் லைக் அ ஸ்பார்க் பாயிண்ட் ஃபார் மீ. ஏன்னா நம்ம இது கொஞ்சம் நிறைய பேசிட்டோம். எனக்கு வந்து இன்னொரு ஒரு ஆசை, ரெக்வெஸ்ட் இது வேணா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்க மென்டார் பத்தி நீங்க பேசுனீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ நம்ம ஒரு 3 பேர் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசுற ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி நான் ஒரு ஒரு ஆசை தான். ஸோ அது எப்படி ஏதாச்சும் பண்ண முடியும், பேச முடியுமா அப்படின்றது? கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ பிரியா தண்டமணி அம்மா, she's in Chennai. She's a homemaker who has become a life coach. So she has a very huge experience and knowledge around her. So கண்டிப்பா I'll speak to her. இதை அவங்களும் கூட சேர்ந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணல. இட் வில் பி ரியலி பர்ஃபெக்ட் ஒரு எபிசோடாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஐ ஸ்பீக் வித் ஹர். ஓகே, மேபி நான் எனக்கு தெரிய நினைக்கிறேன் அவங்க லைஃப் கோச்சா இருக்காங்க பிரியா தண்டபாணி. ஸோ நிறைய ரீல்ஸ்லுமே அவங்க வருவாங்க. ஏன்னா நீங்க மேபி அவங்களோட ஒரு புக் வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைலுமே அதை நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன்னா அது மேபி எனக்கு அது தெரியும். ஆனா நீங்களா சொல்லணும்ன்ற ஒரு பாயிண்ட்ல நான் வரணும்னு நான் யோசிச்சேன். அதை நான் கேட்காமலே நீங்க அது சொல்லிட்டீங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து அவங்க கூட ஒரு இது பேச முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா நானும் நிறைய பார்த்திருப்பேன். இப்போ சைக்காலஜிஸ்ட்ன்ற ஒரு ஒரு பூம் இப்ப இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லைஃப் கோச்னு சொல்லி ஃபியூரா தான் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேபி இஃப் தேர் ஆப்ஷன் அப்படின்ற போது அடுத்த ஒரு எபிசோடு வந்து நம்ம ஒரு ரியல் டைம் சினாரியோஸ்குள்ள விழுந்து வேற ஒரு ஒரு கான்செப்ட்குள்ள நம்ம எடுத்து பேசுவோம். அப்படியும் நம்ம பேசுறது நிறுத்த போறது கிடையாது. ஏன்னா நான் கூப்பிட்ட கெஸ்ட் எல்லாருமே வந்து பேசணும் பேசணும் பேசலாம், ஃப்ரீ டைம் இருக்கும்போது பேசலாம் பேசலாம் தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கைண்ட் ஆஃப் ஒரு ஆளோ இல்ல ஒரு பெரிய ரூம்குள்ளேயோ வந்து எல்லா கெஸ்டையுமே வந்து இன்வைட் பண்ணி, அது வந்து நிறைய பிளேசஸ் நிறைய இடத்துல இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு டைம்ல மீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எல்லாரோட தாட்ஸை வந்து வேற வேற ஃபீல்ட்ல இருக்காங்க. ஸோ அதை வந்து உட்கார வச்சு பேசி நம்ம அதை பப்ளிஷ் பண்ணணுன்றது வந்து அது 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 நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் அதோட எங்களோட ஒரு பெரிய ஆசை. ஸோ மேபி அது எல்லாரோட டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான். ஸோ அது எவ்வளவு கூடிய சீக்கிரம் நடக்கும் போது தெரியல. நம்ம மேபி அடுத்த ஒரு எபிசோட்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் மேம். ஸோ ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா லைஃப் கோச்சா இருக்கிறது வந்து நம்மளோட கரியரும் சரி நம்மளோட டெய்லி லைஃப்லயுமே சரி ஒத்து போற விஷயமா தான் இது இருக்கும். ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் அண்ட் வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் யுவர் ஸ்டூடெண்ட். ஏன்னா அது நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அவர் இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பேர்கிட்ட பேசுறீங்க, எனக்கு ஒரு மேம் தெரியும், அவங்க கூட கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்துல அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அது ஒரு உங்களோட ஒரு ஹாப்பினஸ் தான். ஏன்னா உங்களால ஒரு பையன் வந்து இது பண்ணி இந்த மாதிரி நீங்க பேசுங்க ப்ரோ இந்த மாதிரின்னு சொல்லும் போது எங்களுக்குமே அது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ வெரி பிக் தேங்க்ஸ் அகைன். ஸோ எப்படி இருந்தது பாட்காஸ்ட்? தேங்க்ஸ் கேகே. ஸோ கிராட்டிடியூட் டு யூ அண்ட் ஸ்ரீகாந்த் இந்த பாயிண்ட்ல. த வே இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கொடுக்கறது அண்ட் த வே யூர் இன்வைட்டிங் கெஸ்ட் அண்ட் அவங்கள பேச வைக்கிறது, இட்ஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கல நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்ட்லேருந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அந்த கூப்பிட்டு வந்து பேச வைக்கல, வென் someone is listening to their point of view, their way of thinking somewhere அவங்களுக்குமே அது லைஃப்ல ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரலாம். ஸோ யூ ஆர் டூயிங் அ வெரி ஒண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி an episode where you aim to bring many people around அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பண்ணது கண்டிப்பா இட் ஷுட்
கம் ட்ரூ அப்படின்னு நானும் வந்து ஐ எம் விஷிங் யூ. ஏன்னா அப்படி நடந்தது அப்படின்னா அந்த ரவுண்ட் டேபிள்ல வந்து நீங்களும் இருப்பீங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் கேகே. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் அந்த அதுதான் ஒரே ஒரு வார்த்தை தான். ஸோ நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் பெரிய இதுவா இருக்கும். ஸோ அந்த நம்ம இந்த எபிசோட வந்து நம்ம இதோட ரேப் பண்ணிட்டு அடுத்த எபிசோட்ல வந்து மீட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இருக்கும்ன்றது, ஏன்னா நீங்க சொன்ன உங்க மென்டார் கூடயும் பேசுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் எலபரேட்டா நிறைய விஷயம் பேசணும். ஸோ அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பேசி அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த எபிசோடு எவ்வளவு கூட சீக்கிரம் வர முடியுமோ அந்த எபிசோடு வந்து நமக்கு வரும். ஸோ உங்களோட ஃபாலோவர்ஸுமே சரி, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட சர்க்கிள்ல இருக்கிறவங்களும் கேட்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம இது ஜஸ்ட் ஒரு சர்வைவல்னா இப்படின்றத மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பேசியிருக்கோம். இதை தாண்டி லைஃப்ல நிறைய விஷயம் இருக்கு. அதை நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பேசுவோம். ஸோ தேங்க்ஸ் அகைன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் கேகே. தேங்க்ஸ்.